இளைஞரா இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்கன்ற ஒண்ணு. இன்னும் சில தலைவர்கள்ட்ட பேசுறப்ப இதுக்கு பின்னணியில யாரு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதையும் சொல்றமையா கண்டிக்க வேண்டியது. ஆர்கே சார் இருக்கும்போது நீங்க வந்து ஆமா நான் வேற முடியெல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஷபீர் சொன்ன மாதிரி அன்னைக்கு அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் அந்த போராட்டம், அதன் பிறகுதான் இதுக்கு பின்னணியில யார் இருந்தாங்க, ஆர்கே சொன்ன மாதிரி யார் ஃபண்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, உண்மையில இதுக்கு பின்னணியில் யார் அப்படின்னு. இப்போ ரொம்ப ஆவேசமான இளைஞர்கள் கூட்டம் தான் அப்படின்னா அது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக போகுதா? இன்னொன்று மூணாவது, இப்போ தமிழ்நாட்டிலே சோசியல் மீடியா எப்படி எலெக்ஷனில் இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு பார்க்குறோம். இல்லை அப்படி ஒரு மூமெண்ட் இந்தியா முழுவதும் உருவாக போகுதான்ற கேள்வியெல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? ஒன்று, இந்த போராட்டத்தை வந்து நம்ம எதோட சுருக்கிறோம்னா வெறும் நீட்டு குளறுபடி நடந்தது, அதோட நம்ம குறைந்து அதை சுருக்கிறோம். நம்ம நீட்டுன்றது சமீபத்திய பிரச்சனை. இந்த நேஷனல் என்டிஏயோட குளறுபடின்றது நீட்டு வந்து சமீபத்திய பிரச்சனை தான். இதுக்கு முன்னாடி அவங்க நடத்தின எல்லா தேர்வுகள்லையுமே யூஜிசி நெட்டு நடத்துவாங்க இல்லையா, யூஜிசி நெட்டுமே கடந்த முறை வந்து 2 முறை ரீடெஸ்ட் வச்சாங்க. ஏன்னா முதல் முறை கொஸ்டின் பேப்பரில் குளறுபடி நடந்துச்சுன்னு சொல்லி திரும்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து திரும்பவும் ஒரு தேர்வு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இல்லை இனிமேல் வந்து நாங்கள் கணினி முறைக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நான் கணினி முறைக்கு மாறுவோன்னு இருக்காங்க. அடுத்து Q2 UGPG எக்ஸாம் ரிசல்ட்ஸ், அங்கே கொஸ்டின் பேப்பருமே வந்து சிலபஸுக்கும் வர கொஸ்டின் பேப்பருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்றது. இப்படி தொடர்ச்சியாக வெறும் நீட்டை மட்டும் இல்லாமல் எல்லா அவங்க நடத்துகிற எல்லா நுழைவுத் தேர்வுலையுமே சிக்கல்கள் தொடர்ந்து இருக்குது. இது வந்து ஒன்று. இரண்டாவது, இப்போ இளைஞர்கள் வர்றாங்க, எதன் வெளிப்பாடு? வெறும் நீட்டு வெளிப்பாடுனா வந்த இளைஞர்கள்ட்ட பேசினதுல அங்கே பெரும்பாலும் 17 வயதிலிருந்து 24 வயதுக்குள்ள இருக்க இளைஞர்கள் தான் அதிகமானவர் வர்றாங்க. ஒன்று, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பின்புலத்துடன் வர்றாங்களா அப்படின்னா, இது தொடங்கப்பட்டது ஒரு சிஜேபியால துவங்கப்பட்டிருக்கு, அபிஜித்தால வந்திருந்திருக்கும். ஆனால் வர்றவங்க யாரும் அபிஜித்தை பார்த்தோ அல்லது சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றத வச்சு யாரும் வரல. அங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட SFI இருக்காங்க, CPI இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பு இருக்கு, காங்கிரஸோடைய மாணவர் அமைப்பு இருக்காங்க. இவங்க எல்லாத்தோட அதிகமான மாணவர் அமைப்பு வச்சிருக்கிறது வந்து CPI ML. அவங்க மாணவர் அமைப்பு தான் முன்னின்று இதை நடத்திட்டு இருக்காங்க. ASF CPI MLோடது வந்து AISA, அந்த அமைப்பு தான் அதிகமான நபர்களை உள்ள இணைச்சிருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஆர்கனைஸ்டு அமைப்பு நபர்கள் வந்திருந்தாலும் மற்ற மாநிலம், நம்ம வந்து டெல்லிக்குன்னு தனி பாப்புலேஷன் கிடையாது, மற்ற மாநிலங்கள்ந்து வர பாப்புலேஷன் தான். அப்போ இங்கே எந்தெந்த மாநிலங்கள்ந்து அதிகமான நபர்கள் வந்திருக்காங்க இந்த போராட்டத்துக்காகவே வந்து 20 நாள் 22வது நாள் போய்கிட்டு இருக்கு. வந்ததுலேருந்து பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்து இந்த போராட்டத்துக்காகவே தன்னெழுச்சி வந்த மாணவர்கள் இருக்காங்க. இங்கே அங்கிருந்து தங்கி படிக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அதுபோக இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்ககிட்டலாம் பேசுனது என்னன்னா, அவங்க அந்த மாநிலங்கள்லேருந்து வந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வெளி வந்து கல்வி மட்டும்தான் இருக்கு. இந்த ஜென்ரேஷன் இருக்கும்ல, அவங்க தலைமுறையா அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே வெளி கல்வி தான். இப்ப அங்கேயும் நீங்க வந்து முட்டுக்கட்டப்படுறீங்க, எங்களால் அடுத்த தலைமுறை இதை கல்வியை மட்டும் தான் நம்பி இருக்கோம், அந்த வேலையை இப்போ இந்த பரீட்சை எழுதி தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும்ன்றது இருக்கு. அப்போ அது ஒரு ஜென்ரேஷனல் ஆங்கரா பாக்குறாங்க. ஜென்ரேஷனல் ஆங்கர்ல ஒரு கேள்வி, இப்ப வரப்போ ஒரு ஆவேசம் இருக்கு, ஒரு அரசுக்கு எதிராது, அது எந்த அரசுன்னு எங்களுக்கு தெரியாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக இளைஞர்கள் இருப்பதுன்றது ஒண்ணு, இல்ல நாங்க இந்த மத்திய பாஜக அரசுக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னா அதனோட தன்மை வேறவா இருக்கும். அப்ப இந்த போராட்டம் வேற ஒரு விளைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதை பொலிட்டிக்கலா எப்படி புரிஞ்சு? பொலிட்டிக்கலா இது வந்து பாஜக எதிராக இருக்கா என்று கேட்டால் பாஜக எதிராக தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து இது சொல்யூஷன் இதுதான் நோக்கி போகணும், அவங்களுக்கு சொல்யூஷன்ல மாற்று கருத்துக்கள் இருக்கு. அங்க இருக்க வந்த இளைஞர்கள்லயோ ஆர்கனைசர்ஸ்லயோ அல்லது சிஜேபி பார்ட்டிலயோ. அவங்க சிஜேபி என்ன சொல்றாங்க, அவர் மத்திய அமைச்சரை வந்து நீக்கணும், என்டிஏவை கலைக்கணும்ன்றாங்க. என்டிஏவை கலைச்சா இன்னொரு உள்ளுக்குள்ள மற்ற இன்னொரு அமைப்புகள் என்ன சொல்றாங்க, என்டிஏவை கலைச்சா இன்னொரு அமைப்பு அங்கே வரப்போகுது, இந்த அமைச்சரை நீக்கினால் இன்னொரு அமைச்சர் அங்கே வரப்போற. ஸோ சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும், சிஸ்டத்தை இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்றது. ஸோ தீர்வை நோக்கி போறப்ப உங்களுக்கு குழப்பம் இருக்கு. ஆனா ஒரு புள்ளியில் எங்க எல்லாரும் ஒன்றாக இருக்காங்கன்னா, பாஜக எதிராக மனநிலை. இவங்க வந்து செவிசாய்க்க மாட்டேன்றாங்க. இவ்வளவு நாளும் இப்போ சரியாகும், அடுத்து சரியாகும், அடுத்த தேர்வில் சரியாகும்னு பாக்குறாங்க. இப்ப நெட் எக்ஸாம் எல்லாம் கிட்டத்தட்ட நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கிளியர் பண்ணிருக்க வேண்டியவங்க. ஆனா இந்த எக்ஸாம் கேன்சல், ரீ எக்ஸாம்னா இந்த வாட்டி எனக்கு கிளியரா இருக்கும், அந்த டஃப்பான குளறுபடியான ஒரு தேர்வு முறையிலேயே நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த முறை நீங்க ரத்து பண்ணீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை முறையில வேற சில விஷயங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை பொருளாதார சூழ்நிலை படிக்க முடியாம இருக்கு, குடும்பத்துல யாரோ சூழல் ஏற்படுது, சில பெண்களுக்கு வந்து திருமணம், இந்த சூழலாம் மாற இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இருக்கு. இது முழுக்க பாஜக எதிராக தான் இருக்கு. ஆனா இதை அறுவடை பண்ணுவதற்கு அந்த மாநிலத்தில் இருக்க கட்சிகள் தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் பெரிய கேள்விக்குறி. அது ஒரு பெரிய அதுதான் நீங்க வந்து இது யாருக்கு எதிராக போகுதுன்ற பிரச்சனை கிடையாது, இது பாஜக எதிராக தான் நிச்சயமா போகுது. இன்றைக்கு தான் வந்து காங்கிரஸ் தலைவர் நேரடியா போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஆனா காங்கிரஸ் தலைவர் வந்து மருத்துவமனைக்கு செல்றார் அப்படின்ற தகவல் தெரிஞ்சு முன்னாடியே ஜேபி நட்டா அவர்கள் நேரடியாக செஞ்சுட்டார்.
போய் அவரெல்லாம் மீட் பண்ணிட்டார். போராட்ட அந்த அனுமதியில் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவர்களை போய் நேரில் சந்திச்சிட்டார். இன்றைக்கு தான் காங்கிரஸ் வந்து பிரதமர் அலுவலகத்தை முற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு முழு நாளும் வந்து லைம்லைட்டை வந்து காங்கிரஸ் வந்து எடுத்திருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது வந்து 22 நாள் ஏறத்தாழ தாண்டி இருக்கு. அப்ப இது யார் அறுவடை பண்ண போறா அந்த கன்சர்ன் மாநிலத்துல? இதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் நம்மளுக்கு விவசாயிகள் போராட்டம். ஏறத்தாழ 378 நாட்கள் விவசாயிகள் ஒரு வருடத்துக்கு மேலாக போராட்டினாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள் இருக்குல்ல, 5 மாநில தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் உடனடியாக நடந்து இப்ப வரைக்கும் 5 மாநில தேர்தல். அதுல வந்து எல்லா இடங்களையும் பாஜக ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து எங்க பஞ்சாப்ல மட்டும்தான் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தது. அங்க வந்த விவசாயிகள் பெரும்பாலானோர் ஹரியானா, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த எதிர்ப்பை புறம் அங்க அறுவடை செஞ்சிருக்கணும் இல்லையா? அறுவடை செஞ்சு காங்கிரஸ் ஆவேசம் இருக்கு. ஆனா அதை யாரு அறுவடை பண்ண போறாங்கன்றதுல ஒரு கேள்விக்குறி. அறுவடை பண்ணது அங்க கிரவுண்டே இல்லாம அறுவடை பண்ணாங்க. இதுல இன்னொன்று பலரும் யூகங்கள் இருக்கிற இந்த போராட்டத்திற்கு பின்னணியில் நம்ம அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது. ஏன்னா ஒரு நிழல் யுத்தம் RSSக்கும் மோடி, அமித்ஷா அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதற்கு பின்னணியிலும் நம்ம யோசிக்க வேண்டிய இடம் அப்படின்னு ஒண்ணு. பிரபாகர் சொன்னது, அதான் ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சொன்னது வந்து இதற்குள்ள நிறைய அமைப்புகள், ஒரு மொமெண்டம் உருவாச்சு, நிறைய அமைப்புகள் உருவாயிருச்சுன்றது. இது அந்த சந்தேகம் எல்லாம் போயிடுச்சா? இல்ல யாருக்கும் கணக்கு இருக்கா? இதை வச்சு 29ல பிளான் போடுற மாதிரி கணக்கு இருக்கா? இல்ல 29 எங்கேயோ கிடக்குது. அது வந்து டிலிமிட்டேஷன் வரலாம், இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரலாம், இது என்ன வேணா வர பெர்முடேஷன் காம்பினேஷன்ல என்ன வேணா பண்ணலாம். இப்போ பாராளுமன்றத்தில் இப்போ இருக்கிற கட்சிகளெல்லாம் உடைச்சு புது ஒரு பார்ட்டி உருவாக்கி அதில் வந்து 20 பேர் கொண்டு உட்கார வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன வேணா பண்ணலாம், அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு எதிராக ஒரு மனப்பான்மை வந்து 100% உருவாயிருக்கிறது. அது இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாது, இதுக்கு முன்னாலே உருவானது. தேர்தல்கள் மட்டும் இவங்க ஜெயிக்கிறாங்க. அதுதான் நான் பார்த்து இருக்கிற விஷயம். திரிணாமுலை வந்து எப்படி தோக்கடிச்சாங்களோ அதில் ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலையை தான் பாக்கி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதாவது தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் மாற்றிவிடணும். அதன் பிறகு வந்து அவர்களுடைய அப்சர்வர்ஸ் யாரு, பாஜகவினுடைய கிளை செயலாளராக வேலை செய்கின்ற, இன்னைக்கு டெல்லியில் பார்த்தோம் இல்லையா, டெல்லியில் அந்த ஒரு அடிஷனல் கமிஷனர் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெண்ணை வந்து அறையிறாரு. அதன் பிறகு இன்னொரு பெண்ணினுடைய பின்புறத்தில் வந்து இது லட்டியை விடுறாரு. இந்த மாதிரி இருக்கின்ற இந்த அயோக்கிய ராஸ்கல்கள் தான் அடுத்ததாக தேர்தல் ஆணையம் வந்து கண்டுபிடித்து கொண்டு வரும். இதுதான் நடந்திருக்கிறது. லக்னோவில் இருந்த ஒரு டிசியை வந்து இங்க போட்டிருந்தாங்க, பெங்காலில் தேர்தல் ஆணையம் போட்டிருந்தது. இப்போ இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி இதுல இன்னொரு சைட் ஷோ ஒன்று இருக்குது. சைட் ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிரபாகர் சொன்ன மாதிரி ஏஎஸ்ஏ வந்து வாக்ட் அவே வித் க்ளோரி. ஏன்னா அந்த நேஹாங்கிற பொண்ணு வெரி ஆர்டிகுலேட் கேர்ள், PhD ஸ்காலர், JNUல நல்லா பண்ணாங்க. போய் உண்ணாவிரதம், ஷி பிகம்ஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி ஸ்ட்ரகிள். ஆனா ஏஎஸ்எஃப் உள்ள இருக்குது, சிபிஐனுடைய ஏஎஸ்எஃப் உள்ள இருக்கிறது, SFI உள்ள இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தாராளமாக போராட்ட களங்கள் கண்ட நபர்களா இருக்கிறார்கள். இவர்கள் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா இவர்களுக்கு வந்து இப்போ வந்து இனி அடுத்து என்ன செய்யறதுன்னு தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நினைக்கிறேன் ஏஎஸ்எஃப் வந்து சென்னை சிபிஐ ஆபீஸ்ல உட்கார்றதுக்கு அதுக்காக ஒரு காரணம் நான் கருதுறேன். சபீர், இப்போ தமிழ்நாட்டிலே சோசியல் மீடியா இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யாருமே நினைக்கல. எல்லாரும் மரபார்ந்த முறையில தான் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறப்ப பெரிய மாற்றம். அது இந்தியா முழுவதும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, இப்போ பிரபாகர் சுட்டிக்காட்டு நீங்களே சொன்னீங்க, அக்னிவீர்ன்றதும் இப்போ பீகாரில் நடக்கிறப்பையும் கொரோனா காலம், வேலையின்மை, எல்லா பிரச்சனை பற்றியும் பேசுனாங்க. ஒரு பெரிய ஆவேசம் இருக்குது, இந்த இளைஞர்கள் மாற்ற போகிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ரிசல்ட் வேற தன்மையில் வந்தது. இப்போ இது எல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப இந்த போராட்டம் எதை நோக்கி போகுதுன்னு, இதோட இம்பாக்ட் என்ன இருக்கும்? நம்ம இது வந்து டூ ஏர்லி, இந்த போராட்டம் எப்படி போவோம், இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியல் இயக்கமா இது மாறுமா, ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா, இல்லை இவர்கள் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஈடுபடுமா? ரெண்டாவது, இந்த போராட்டம் டெல்லியை மையப்படுத்தி இருக்கிறது. எல்லா பகுதிகளிலிருந்தும் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாநிலங்களுக்கும் போனோம். அந்தந்த பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த குரூப்ஸ் வந்து ப்ரெஷர் குரூப்ஸாக மாறினாங்கன்னா, இது மாநில அளவில் வந்து அங்கே வந்து மாநில அளவில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் நெருக்கடியை உருவாக்குது அப்படின்னா, மக்கள் மத்தியில் வேறு விதமான மனநிலையை உருவாக்குது அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து பயப்படுவாங்க. பாஜக பயப்படுறது ஒன்று தான். எந்த விஷயமா இருந்தாலும் தேர்தலில் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த ஃபார்மர்ஸோடைய விவசாயிகளுக்கு கொண்டு வந்த அந்த 3 சட்டங்களை ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு பாஜக சேலஞ்ச் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்று விட்டார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு யூபியில் அது வந்து ஒரு பெரிய லாஸை வந்து உருவாக்கும் அப்படின்னு. பட் கிரவுண்ட் லெவலில் அவங்க அதை வேறு விதமாக மேனேஜ் பண்ணாங்க.
அப்போ அவங்களுக்கு அரசியல் ரீதியாக இது வந்து ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னா அபிஜித் தீப்கேவை வந்து பாஜகல கொண்டு வந்து சேர்த்துடலாமா அப்படின்னு கூட முயற்சி பண்ணுவாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி பாஜக ஜனதா பார்ட்டி என்ன இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான், நீங்க வாங்க எங்க கட்சியில இது பாஜகவுடைய டாக்டிக்ஸ். இல்ல இப்படி இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த போராட்ட களத்துல இன்னைக்கு வந்து ரோட்ல இறங்கி லாட்டிகள் அடி வாங்கி கொண்டு போராடி கொண்டு இருக்கிற மிகவும் பெரிய தைரியசாலிகள். ஏன்னா எல்லா போராட்டங்கள்லயும் வந்து அவங்க அடிபட்டு பல பேர் சிறையில வந்து போய் உட்கார வச்சு பல ஆக்டிவிஸ்ட வந்து இவங்க கொடுமைப்படுத்திட்டாங்க. டெல்லியில இனி போராடுவதற்கு ஆட்களே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. ஜேஎன்யூல இருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா பகுதிகளிலும் இன்னைக்கு களத்துல மறுபடியும் வந்து மக்கள் நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையை அது கொடுக்கிறது. அதாவது அரசாங்கம் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொண்டு ஆமாசாமி போட்டுக்கிட்டு நாம வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க மாட்டோம், திருப்பி கேள்வி கேட்போம் அப்படின்ற ஒரு தகவலை இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கு. இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். ஆனா பொலிட்டிக்கலா இது எப்படி பேன் அவுட் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். அது அடுத்த கட்டத்துல பேசலாம்.